அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கான வேத பகுதியை நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். முடியாத ஒரு சூழல் வருகிற போது கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். கவலை இல்லாத மனுஷர்களை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு சூழல்களிலே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, உண்பதற்காக, உடுப்பதற்காக, அல்லது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்காக, எதிர்காலங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதனம் சொல்லுகிறது, கவலைப்படாதிருங்கள். ஏன் தெரியுமா? இவைகளெல்லாம் இந்த உலகத்துக்குரிய இந்த பிரச்சனைகள், பாடுகள், தோல்விகள், வியாதிகள், இதை பற்றியெல்லாம் யார் கவலைப்படுவார்கள்? ஆண்டவரை பற்றி ஞானம் இல்லாதவர்கள். அவர்கள் தான் இவைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய பரமபிதாவானவருக்கு நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். அவர் இந்த உலகத்தில் உள்ள காட்டு மிருகங்களையும் பறவைகளையும் அவர் அன்றாடம் போஷிக்கிறார். அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, சேர்த்து வைக்கிறதில்லை. ஆனால் எப்படியோ ஒரு வகையிலே அவைகள் தினமும் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சாப்பிடுகிறது. ஆனால் அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களாகிய நமக்கு இந்த பரமபிதாவானவர் பிழைப்பூட்டாமல் இருப்பாரா? நாம் விசேஷித்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது பரமபிதாவானவர் நிச்சயமாகவே நம்மை போஷிக்கிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய், நம்முடைய கவலையான சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் கணவனார் உங்களை விட்டு போய்விட்டார், இனி எப்படி நான் வாழப்போகிறேன் என்று கவலையில் இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், உங்களுக்கு ஆதரவானவர்கள் உங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது என்னுடைய வேலை போய்விட்டது, என்னுடைய வருமானம் நின்று விட்டது, இனி எப்படி என்னுடைய வாழ்க்கை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இவர்கள் என்னிடத்தில் சண்டை போட்டு விட்டார்கள், இனி நான் எப்படி என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நாம் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிறார். ஒன்றுக்காகவும் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய பரமபிதாவுக்கு நமக்கு என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும். மிக நேர்த்தியாக நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகையினால் நாம் அற்ப விசுவாசத்தோடு இல்லாதபடிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. 6:33 நாம் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய காரியத்துக்கு அடுத்தவையில் நாம் தேடும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்கிறார். நாம் ஒன்றை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நாம் அவருக்குரிய காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தும் போது நமக்குரிய காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்படி நாம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.